அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, மனிதனுக்கு ஏற்படக்கூடிய பயங்கரமான ஒரு நோய்தான் தற்பெருமை என்பது. தற்பெருமை என்றால் ராகிப் அஸ்ஃபஹானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லி காட்டுகின்றார்கள், ஒரு மனிதனுக்கு இல்லாத ஒரு அந்தஸ்தை ஒரு மனிதன் தனக்கு நினைத்துக் கொள்வது. ஒரு மனிதனுக்கு என்ன அந்தஸ்து இல்லையோ அதற்கு இல்லாத கூடிய அந்தஸ்தை அந்த மனிதன் தன்னுடைய உள்ளத்துக்குள்ளால் நினைத்துக் கொள்வதற்கு பேர் தான் தற்பெருமையாக இருக்கின்றது. இன்னும் சில உலமாக்கள் தற்பெருமையை பற்றி சொல்லி காட்டி இருக்கின்றார்கள், அல்லாஹ்வை மறந்து இதை நான் தான் அடைந்து கொண்டேன் என்ற சிந்தனையுடன் வாழ்வது, இதுதான் தற்பெருமை என்று சொல்லி காட்டி இருக்கின்றார்கள். ஹுனைனுடைய நிகழ்வின் பொழுது சஹாபாக்களுக்கு ஆரம்பத்திலே தோல்வி ஏற்பட்டது. அல்லாஹ் தஆலா இந்த தோல்வியை பற்றி அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். அவர்களுக்கு ஏன் இந்த தோல்வி ஏற்பட்டது என்ற காரணத்தையும் சொல்லி காட்டுகின்றான். லகத் நஸரகுமுல்லாஹ் ஃபீ மவாதின கஸீரத்தின் வ யௌம ஹுனைன். ஹுனைனுடைய சந்தர்ப்பத்திலே அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்தான். ஆரம்பத்தில் இத அஜபத்கும் கஸ்ரத்துக்கும், நீங்கள் அதிகமாக இருக்கின்றீர்கள், மெஜாரிட்டியாக இருக்கின்றீர்கள் என்ற ஒரு தற்பெருமை உங்களுக்கு உண்டானது. ஃபலம் துக்னி அன்கும் ஷைஆ, இதன் மூலமாக எந்த ஒரு பிரயோஜனமும் கிடைக்கவில்லை. வதாகத் அலைக்குமுல் அர்து பிமா ரஹபத், பூமி முழுக்க உங்களுக்கு நெருக்கடியாகி நீங்கள் ஆரம்பத்தில் தோல்வியை சந்தித்தீர்கள், அதற்கு பின்னால் தான் உங்களுக்கு வெற்றி கிடைத்தது என்பதை அல்லாஹு தஆலா சொல்லி காட்டியிருக்கின்றார். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே தற்பெருமை அடித்த ஒரு பணக்காரனை சொல்லி காட்டியிருக்கின்றான். அவனுடைய தற்பெருமை தான் அவனுடைய அழிவுக்கு காரணமாக அமைந்தது. காரூன், இவனுடைய தற்பெருமை அவனுடைய அழிவுக்கு காரணமாக அமைந்தது. காரூன் சொன்னான், கால இன்னமா ஊதீதுஹு அலா இல்மின் இன்தி, என்னிடத்தில் இருக்கக்கூடிய நொலேஜின் மூலமாகத்தான் இந்த பணத்தை, இந்த செல்வத்தை நான் அடைந்து கொண்டேன் என்று சொன்னான். அந்த தற்பெருமை தான் காரூனுடைய அழிவுக்கு காரணமாக அமைந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதனை சொல்லி காட்டினார்கள். அந்த மனிதன் ஒரு அழகான ஆடையை அணிந்து கொண்டு சென்றான். அந்த ஆடை அவனுடைய உள்ளத்திலே தற்பெருமையை உண்டாக்கியது. நான் அணிந்திருக்கும் ஆடை மிக சிறப்பாக இருக்கின்றது என்ற ஒரு தற்பெருமை உண்டானது. அவன் தன்னுடைய முடியை அழகான முறையிலே சீவி இருந்தான், தன்னுடைய முடியை கட்டி இருந்தான், அதுவும் அவனை தற்பெருமையில் ஆழ்த்தியது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவனை அல்லாஹ் பூமிக்குள்ளால் சுழி வாங்கினான், கியாமத் நாள் வரைக்கும் பூமிக்குள்ளால் சென்று கொண்டே இருப்பான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். நபிகள் இன்னும் ஒரு ஹதீஸிலே சொல்லி காட்டினார்கள், தற்பெருமையின் விளைவை சொல்லி காட்டினார்கள். நீங்கள் பாவம் செய்யாவிட்டாலும், உங்களுடைய வாழ்க்கையில் பாவம் இல்லாவிட்டாலும், உங்களுக்கு மீது நான் பயப்படுவது அதைவிட பயங்கரமான ஒன்றை நான் பயப்படுகின்றேன். என்னவென்றால் அல் உஜுப், தற்பெருமை என்பது. நல்ல காரியத்தை செய்து கொண்டு நான் நல்லம், நான் சிறந்தவன் என்ற ஒரு மனப்பான்மையை உண்டாக்குவது, இதை நான் பயப்படுகின்றேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி காட்டி இருக்கின்றார்கள், ஒரு மனிதனுடைய அழிவு இரண்டு காரியங்களிலே இருக்கின்றது. ஒன்று நிராசை அடைவது, என்னால் முடியாது, நான் தோல்வி அடைந்து விட்டேன் என்று நிராசை அடைவது. இரண்டாவது தற்பெருமை அடிப்பது. ஒரு மனிதன் தன்னுடைய அந்தஸ்துக்கு மேலால் தன்னை நினைத்துக் கொள்வது, தன்னிடத்தில் இருக்கக்கூடியதை வைத்து தன்னை பெரிதாக நினைத்துக் கொள்வது, இதுதான் ஒரு மனிதனுடைய அழிவுக்கு காரணம் என்பதை இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி காட்டி இருக்கின்றார்கள். அன்பானவர்களே, வாழ்க்கையிலே அல்லாஹ் ஏதாவது நல்ல காரியத்தை செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்து விட்டானா மற்றவர்களை கேவலமான பார்வையுடன் பார்க்கக்கூடாது. நமக்கு நோன்பு பிடிக்கக்கூடிய பாக்கியத்தை, சுன்னத்தான நோன்பை பிடிக்கக்கூடிய பாக்கியத்தை தந்து விட்டானா நோன்பை பிடிக்காதவர்களை நாம் கேவலமான பார்வையுடன் பார்க்கக்கூடாது. மஸ்ஜிதுக்கு வந்து தொழக்கூடிய பாக்கியத்தை தந்து விட்டானா மற்றவர்களை, தொழாத மக்களை நாம் கேவலமான பார்வையுடன் பார்க்கக்கூடிய மனப்பான்மை நம்மிடத்தில் இருக்கக்கூடாது. நல்ல காரியத்தை செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்து விட்டானா செய்யாத மக்களை நாம் கேவலமான பார்வையுடன் பார்க்கக்கூடிய மனப்பான்மை நம்மிடத்தில் இருக்கக்கூடாது. அன்பானவர்களே, தற்பெருமைக்கு அடிப்படையான காரணம் தான் அறியாமையாக இருக்கின்றது. அறியாமையின் காரணமாகத்தான் தற்பெருமை அடித்துக் கொண்டிருக்கின்றோம். எமது அழகை வைத்து நாம் தற்பெருமை அடிக்கின்றோமா? எமது முகத்திலேயே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில விடயங்களை நாம் எமது மனதிலே கொண்டு வந்து விட்டால் தற்பெருமையை விட்டும் எம்மை நாம் தூரமாக்கிக் கொள்ளலாம். எமது முகத்தை வைத்து, எமது முகத்தின் அழகை வைத்து நாம் தற்பெருமை அடிக்கின்றோமா? எமது முகத்தை ஒரு அசிங்கமான மண்ணிலே நாம் பிரட்டி விட்டால் அந்த அழகு எங்கே போய்விடும்? எமது உடம்பை வைத்து நாம் தற்பெருமை அடிக்கின்றோமா? நமக்கு நோய் வந்து விட்டால் எமது உடம்பின் நிலைமை என்ன என்பதை நாம் ஒவ்வொருவரும் கட்டாயம் யோசிக்க வேண்டும். மஸ்ரூக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லி காட்டி இருக்கின்றார்கள், ஒரு மனிதன் அல்லாஹ்வை பயப்படுவது அவனுக்கு கிடைக்கக்கூடிய மிக பெரும் ஒரு நுழைவாக இருக்கின்றது. ஒரு மனிதனுடைய மிக பெரும் அறியாமைதான், ஜஹாலத்தான், ஒரு மனிதன் தான் செய்யக்கூடிய அமலை, சேவையை வைத்து தற்பெருமை அடிப்பது என்று மஸ்ரூக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லி காட்டி இருக்கின்றார்கள். இப்லீஸ் சொல்லி காட்டினான்,
மனிதனுக்கு 3 விடயங்கள் இருந்தால் நான் வேறு எந்த விஷயத்திலும் ஈடுபட மாட்டேன் அவனை வழிகெடுப்பதற்காக வேண்டி. முதலாவது அவன் தற்பெருமை அடிக்க ஆரம்பித்து விட்டார். தான் செய்யக்கூடிய செயற்பாடுகளை வைத்து தற்பெருமை அடித்தார். இரண்டாவது தான் செய்யக்கூடிய அமல் நிறைய செய்கின்றேன், நான் நிறைய தொழுகின்றேன், நிறைய வணங்குகின்றேன், நிறைய நல்ல காரியங்களை செய்கின்றேன் என்று நினைத்து விட்டார். மூணாவது வனசிய துனூபா, அவன் தன்னுடைய பாவத்தை வாழ்க்கையிலே மறந்து விட்டால். இந்த 3 காரியங்களும் ஒரு மனிதனிடத்தில் இருந்தால் இதே போதும் அவனுடைய அழிவுக்கு வேறு எதையும் நான் செய்ய மாட்டேன் என்று இப்லீஸ் சொல்லி காட்டினார். அன்பானவர்களே, இது யாருக்கு சொல்லப்படுவது என்றால் பாவம் செய்யக்கூடிய மக்களுக்கு கிடையாது, மஸ்ஜிதிலே அமல் செய்யக்கூடிய மக்களுக்கு சொல்லப்படக்கூடியது. நாம் அனைவரும் பயப்பட வேண்டியது, இந்த கூட்டத்திலே நான் இருக்கின்றேனா, என்னிடத்தில் நான் செய்யக்கூடிய தொழுகையை வைத்து நல்ல காரியங்களை வைத்து தற்பெருமை இருக்கின்றதா, இதே என்னுடைய அழிவுக்கு காரணமாக அமைகின்றது. எனவே நாம் அனைவரும் பயப்பட வேண்டிய பயங்கரமான நோயாக இருக்கின்றது. நாம் அனைவரும் இந்த நோயை விட்டு அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடுவோம். வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.